இன்று அதிமுக ஆட்சிக்கு வந்து ஏறக்குறைய 4.25 ஆண்டுகளை முடியக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்னும் 100 நாட்களுக்குள்ளாக இந்த ஆட்சி முடியப் போகிறது என்கிற இந்த நிலையில் இந்த ஆட்சியினுடைய கடைசி கவர்னர் மீது நடைபெறக்கூடிய விவாத கூட்டம் இன்று தொடங்கியிருக்கிறது. தொடங்கிய இந்த நாளில் கவர்னர் உரையினை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் கண்டித்து அதை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் சென்னையில் பெரும் மழை வந்து அதனால் செயற்கைக்குரிய ஒரு வெள்ளம் ஏற்பட்டு அந்த வெள்ளத்தால் நூற்றுக்கணக்கானவர் உயிர் பலி ஆகியிருக்கிறார்கள். லட்சக்கணக்கானோர் உடைமைகளை இழந்திருக்கிறார்கள். சென்னை மாநகரமே புரட்டி போட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதேபோல் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம் போன்ற பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரியை முறையோடு திறந்து விடாத காரணத்தால் சென்னையில் இப்படிப்பட்ட ஒரு பேரிழப்பு, பெரும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. எனவே இது குறித்து முறையான உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்டு நீதி விசாரணை நடத்திட வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக கவர்னர் அவர்களை சந்தித்து விசாரணை கமிஷன் அமைத்திட வேண்டும் என்று ஒரு மனுவை நாங்கள் ஏற்கனவே வழங்கியிருக்கிறோம். ஆனால் இதுநாள் வரையில் அதற்குரிய பதில், அதற்குரிய விளக்கம், அதற்குரிய பரிகாரம் காணப்படாத காரணத்தால் இன்று வெளிநடப்பு செய்ததற்கு அதுவும் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. அதேபோல் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்த அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில அதிமுகவுடைய அமைச்சருடைய அலுவலகத்திலேயே வெடிகுண்டு வீசப்படக்கூடிய நிலைக்கு ஜெயலலிதாவுடைய ஆட்சி அந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கிலே சந்தி சிரிக்கக்கூடிய நிலையில் இருப்பது, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, அதேபோல் சுமார் 2.5 லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய தமிழகம் கடனில் மூழ்கி இருக்கக்கூடிய கொடுமை, தாது மணல் ஊழல், மணல் கொள்ளை, டெண்டர் விடுவதில் முறைகேடுகள், கமிஷன், கரப்ஷன், 110 என்ற அந்த விதியை பயன்படுத்தி இந்த 4.25 ஆண்டு காலமாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நூற்றுக்கணக்கான அறிக்கைகளை, வாக்குறுதிகளை, உறுதிமொழிகளை, பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை அவர் இந்த அவையில் அறிவித்திருக்கிறார். அந்த திட்டங்கள் என்ன நிலையில் இருக்கிறது? ஒரு வெள்ளை அறிக்கை வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து திமுக வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது. எனவே அதுவும் இதுவரையில் வைக்கப்படவில்லை. அதேபோல் 100 கோடி ரூபாய் செலவு செய்து கடைசி காலத்தில் ஆட்சி போகிற அந்த கடைசி காலத்தில் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 2,42,00,000 ரூபாய் முதலீடு வர இருக்கிறது என்று அறிவித்தார்கள். ஆக அதுவும் எந்த நிலையில் இருக்கிறது என்ற அந்த நிலையில்தான் ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த லட்சணத்தில் இன்று சட்டமன்றம் கூடுகிற இன்று நேற்றைய தினம் சட்டமன்றம் கூடுவதற்கு முதல் நாள் எல்லா பத்திரிகைகளிலும் முழு பக்க விளம்பரம் ஒன்று வந்திருந்தது. என்ன விளம்பரம் என்று சொன்னால், அம்மா சேவை மையம், அம்மா கால் சென்டர், ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும். அம்மா சேவை மையம் என்று ஒரு திட்டத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நேற்றைய தினம் போயஸ் தோட்டத்திலிருந்து புறப்பட்டு கோட்டைக்கு வந்து வழக்கம் போல் வீடியோ கான்பரன்ஸில் அதை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். ஆக கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று சொல்வார்கள். தும்பை விட்டு வாலை பிடிப்பது போல் சொல்வார்கள். காதில் பூ சுத்துறதுன்னு சொல்லுவாங்க.
4.25 வருஷமா மக்களுடைய குறைகளை பற்றி கவலைப்படல. ஆட்சி போகிற கடைசி நிமிஷத்துல குறைகளை சொல்லலாம், இந்த தொடர்புக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்ற அந்த அடிப்படையில் அந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கும் அந்த திட்டத்திற்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள நம்பரும் பொருத்தமா கொடுத்திருக்கிறாங்க. என்ன நம்பர்னு கேட்டீங்கன்னா 1100, அதாவது 1100 அப்படின்னு ஒரு நம்பரை கொடுத்திருக்கிறாங்க. அதுல அந்த கடைசி பூஜ்ஜியத்தை எடுத்து பாத்தீங்கன்னா 110. அந்த 110 தான் பயன்படுத்தி இதுவரை சட்டமன்றத்தில் பொய்யான, தவறான, நிறைவேற்றப்பட முடியாத வாக்குறுதிகளை வழங்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த 110க்கு பக்கத்துல ஒரு பூஜ்ஜியத்தை போட்டு 1100ன்னு ஒரு நம்பரை கொடுத்து மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில முதலமைச்சர் அந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறாங்கிறது தான் நாங்க கருதுகிறோம். எனவே இதையெல்லாம் கண்டிக்கக்கூடிய வகையில் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஆளுநர் உரை படிக்கிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு விவகாரத்திலே கூட மாநில அரசு முழு அழுத்தத்தை மத்திய அரசுக்கு வழங்காத காரணத்தினால்தான் அது இன்றைக்கு இழுபறியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவும் அதையும் கண்டித்து எங்களுடைய வெளிநடப்பை நாங்கள் செய்திருக்கிறோம்.